அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தெறிக்கவிட்ட மருமகள், திகைத்து போன குடும்பம். யாரோ தூக்கி போட்ட ஆரஞ்சு நிற பந்து அந்தரத்தில் மிதப்பதைப் போல அழகாய் மின்னிக் கொண்டிருந்தான் மாலை சூரியன். அழகுக்கு எல்லாம் அச்சாணியாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் மாதவனை சில கணங்கள் ரசித்துக் கொண்டிருந்த வித்யா கொடியில் காயப்போட்டிருந்த போர்வைகளை எடுத்துக்கொண்டு மாடியில் இருந்து கீழே வந்தாள். வாசலில் கார் சத்தம் கேட்டது. கையில் இருந்த துணிகளை அங்கிருந்த சேரில் வைத்துவிட்டு வெளியே வந்து பார்க்க அவளுடைய அப்பா தரணிதரன் தான் காரை விட்டு கீழே இறங்கிக் கொண்டிருந்தார். இன்று என்ன திட்டத்துடன் வந்திருக்கிறாரோ தெரியவில்லையே என்று மனதிற்குள் யோசித்தபடி புன்னகையுடன் வாங்கப்பா என்றாள். வந்ததும் வராததுமாக, வித்யா, உன்னை ஃபாரின் டூர் போய் வர சொன்னா அத்தனை நாளெல்லாம் போக முடியாது என்கிறாய். அதனால் ஒரு 3 நாளைக்கு ஊட்டிக்கு டூர் போய்விட்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறேன். நீயும் மாப்பிள்ளையும் அஸ்வினை கூட்டிக் கொண்டு போய்விட்டு வாருங்கள் என்றார். நீங்கள் முதலில் உள்ளே வந்து உட்காருங்கள் அப்பா, பிறகு பேசிக்கொள்ளலாம் என்றாள் வித்யா. அவள் உட்கார சொல்லி காட்டிய சோஃபாவை பார்த்த அவர் கண்களில் இலக்காரம் தோன்றியது. சற்றே தயங்கியபடி அதில் உட்கார்ந்து மகளிடம் பேச நிமிர்ந்த போது வித்யா அங்கு இல்லை. சில வினாடிகளில் கையில் ஒரு டம்ளர் தண்ணீருடன் வந்த மகளை அருகில் அமரச் சொன்னார். தண்ணீரை கையில் வாங்கி அருகில் இருந்த டீப்பாயில் வைத்தவர், வித்யா, என்ன நாளைக்கே கிளம்புகிறாயா? காருடன் டிரைவரை அனுப்பி வைக்கட்டுமா என்று ஆர்வமாக கேட்டார். இருக்கட்டும் அப்பா, அதை பற்றி பிறகு பார்க்கலாம். அத்தையை தனியா விட்டு செல்வது சிரமம். கொஞ்ச நாள் போகட்டும், பிறகு பார்க்கலாம் என்று சொல்ல தரணிதரனின் முகம் சுருங்கியது. உன் மாமியாருக்கு வயதாகிவிட்டது. அதனால் ஏதோ ஒரு உடம்பு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். கடலில் அலை ஓய்வது எப்போது, குளிப்பது எப்போது, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் உனக்கும் வயதாகிவிடும். நான் சொல்வதை கேள் என்றார். பதில் சொல்லாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்த வித்யாவின் கண்களில் உங்களுக்கும் வயதாகி முதுமை வராதா அப்பா என்ற கேள்வி இருந்தது. அதை சந்திக்க முடியாமல் கையில் இருந்த மொபைலை பார்க்க ஆரம்பித்தார். வித்யாவிற்கு திருமணம் முடிந்து 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. அவளுடைய 3 வயது மகன் அஸ்வின் இப்போதுதான் ப்ரீகேஜி படித்துக் கொண்டிருக்கிறான். அவளுடைய கணவன் சத்யன் அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக வேலை செய்கிறான். சத்யனின் அப்பா பேக்கரி ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தார். சத்யனின் அம்மா கமலம் பக்கத்தில் இருந்த மளிகை கடைக்கு பொருட்களை சுத்தம் செய்து பாக்கெட் போடும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். ஆளுக்கு உழைத்ததில் சத்யனின் அக்கா அபிநயாவை டிகிரி படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தனர். அதன்பின் சத்யனுக்கு வித்யாவை திருமணம் செய்து வைத்திருந்தனர். சத்யனை பற்றியும் அவனுடைய குடும்பத்தை பற்றியும் உறவுக்காரர் ஒருவர் மூலம் தெரிந்து கொண்டார் வித்யாவின் அப்பா. அரசு பள்ளியில் வேலை பார்க்கிறான். நல்ல சம்பளம்தான். மகள் சந்தோஷமாக இருப்பாள் என்று முடிவு செய்தவர் உறவுக்காரரை விட்டு சத்யனின் அம்மா அப்பாவிடம் பேசச் சொன்னார். சத்யன் குடும்பத்தினர் எளிமையான மனிதர்கள். நாம் தேடி செல்வதை விட நம்மை தேடி வருவது நல்லபடியாக இருக்கும் என்று முடிவெடுத்தவர்கள் சத்யனிடம் இது பற்றி பேசினார்கள். உங்கள் விருப்பம் என்று தன் சம்மதத்தை ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட ஒரு நல்ல நாளில் வித்யாவை பெண் பார்த்தனர். வித்யாவை பிடித்து போகவே மற்றது எதை பற்றியும் கேட்காமல் அடுத்த 2 நாட்களிலேயே நிச்சயதார்த்தத்தை முடித்துவிட்டனர். அப்போது வித்யாவின் அப்பாவிற்கு இது ஒரு நல்ல சம்பந்தமாக இருந்தது. சத்யனின் வீட்டிலும் பெண்ணுக்கு என்ன செய்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. தரணிதரன் தன் மாப்பிள்ளை மீதும் சம்பந்திகள் இருவர் மீதும் நல்ல மரியாதை வைத்திருந்தார். இவர்கள் வீட்டில் என்ன விசேஷம் என்றாலும் தரணிதரனும் அவர் மனைவி மாலதியும் முதல் ஆளாக வந்து நிற்பார்கள். அதே போல அவர்கள் வீட்டு விசேஷத்திற்கும் மருமகன் மட்டும் இல்லாது சம்பந்திகள் இருவரும் அவசியம் வரவேண்டும் என்பதில் திட்டவட்டமாக இருப்பார்கள். 3 ஆண்டுகள் முன்பு வரை எல்லாமே இப்படி நல்லபடியாக போய்கொண்டிருந்தது. எப்போது தரணிதரனின் பொருளாதாரம் மாற்றமடைய துவங்கியதோ அப்போதிருந்தே அவருக்குள்ளும் எல்லா மாற்றங்களும் வந்துவிட்டது. கிரைண்டர் தயாரிக்கும் கம்பெனி ஒன்றில் மேலாளராக வேலை பார்த்து கொண்டிருந்தார் தரணிதரன். அவருடைய முதலாளி சிவக்கொழுந்து புதிதாக பிறந்திருந்த தன்னுடைய பேரனை பார்க்க மனைவியுடன் அமெரிக்கா சென்றார். அவருடைய மனைவி மருமகளுக்கு துணையாக இருக்க இவருக்கும் பேரனை விட்டு பிரிய மனம் வரவில்லை. அதனால் சில மாதங்களில் திரும்பி வந்தவர் தரணிதரனை அழைத்தார். வாழ்க்கையில் தேவைக்கு மேலேயே சம்பாதித்தாகிவிட்டது. மகன் பிறந்தபோது பிசினஸ் என்று ஓடிக்கொண்டிருந்ததில் அவனுடைய குழந்தை பருவத்தை என்னால் பார்க்க அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது.
ஆனால் இப்போது பணத்துக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் என் பேரனுடன் சில வருடங்கள் இருக்க ஆசைப்படுகிறேன். என் மனைவியும் தனியாக இருப்பதை விட மருமகள் மற்றும் பேரப்பிள்ளையுடன் இருப்பதை தான் விரும்புகிறாள். அதனால் நாங்கள் சில வருடங்களுக்கு வெளிநாடு செல்கிறோம். நீ பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள். இதில் வரும் வருமானத்தையும் நீயே வைத்துக்கொள். தொழிலை எக்காரணம் கொண்டும் கீழே இறங்க விட்டு விடாதே. இப்போது கூட இதை விற்றுவிட்டு என்னால் போக முடியும். ஆனால் ஒரு பிராண்டை உருவாக்கி மார்க்கெட்டில் நுழைந்து இடம் பிடிப்பது என்பது சாதாரண விஷயமல்ல. அத்துடன் நம்மிடம் வேலை செய்பவர்கள் 70 பேரின் குடும்பமும் திடீரென்று நிலை குலைந்து போகும். புதிதாக வாங்குபவர்கள் இவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்வார்களா என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் இதை நல்லபடியாக பார்த்துக்கொள். கம்பெனியை தரணிதரனிடம் ஒப்படைத்தவர் தன்னுடைய 2 கார்களையும் கூட அவரையே உபயோகப்படுத்திக்க சொல்லிக் கொடுத்துவிட்டு அமெரிக்கா போய்விட்டார். இந்த திடீர் அதிகாரமும் பணமும் தரணிதரன் இயல்பை அடியோடு மாற்றிவிட்டது. இன்னும் ஓரிரு மாதங்கள் பொறுத்திருந்தால் மகளை ஏதாவது ஒரு பெரிய தொழிலதிபரின் மகனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கலாம். கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோம் என்று மிகவும் வருந்தினார். இதுவரை இருந்த அவருடைய நண்பர்கள் எல்லாம் இப்போது மிகவும் தாழ்ந்தவர்களாக போனார்கள். உறவினர்கள் அனைவரும் இவரிடம் கடன் கேட்பதற்காகவே பிறப்பெடுத்தது போல அவர் நினைத்து கொண்டார். அன்று உயர்ந்தவனாக தெரிந்த மருமகன் இன்று ஒன்றுமில்லாதவனாக தெரிந்தான். மருமகனே அப்படியென்றால் அவருடைய சம்பந்திகளை பற்றி கேட்க வேண்டுமா? அவர்களையும் அவர் வீட்டு வேலைக்காரர்கள் போல நினைக்க ஆரம்பித்தார். வித்யாவின் மாமனார் மாமியார் இருவரும் எந்த சத்தத்தையோ சங்கடத்தையோ விரும்பாதவர்கள். தான் உண்டு தங்கள் வேலை உண்டு என்று இருப்பார்கள். முடிந்தால் யாருக்காவது உதவுவார்கள். இல்லை என்றால் எந்த உபத்திரமும் கொடுக்காமல் ஒதுங்கிக் கொள்வார்கள். அதே போலத்தான் வித்யாவிடமும் நடந்து கொண்டனர். மருமகளாக பார்க்காமல் அவளையும் தங்கள் மகளாகத்தான் நடத்தினர். ஆரம்பத்தில் சத்யனின் அம்மா மருமகளை எந்த வேலைக்கும் எதிர்பார்க்காமல் தானே செய்து விடுவார். வித்யா தானாக முன்வந்து ஏதாவது செய்கிறேன் என்றால் கூட, பரவாயில்லை மருமகளே, வேலை செய்து பழகி போன கை, சும்மா இருக்க முடியல, நானே செஞ்சிடுறேன் என்று செய்து விடுவார். வயதாகி கொண்டிருக்கிறது, விடாமல் வேலை செய்வதை விட கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்று நினைத்த வித்யா அதற்காக ஒரு திட்டம் தீட்டினாள். அடுத்த நாள் காலை சமையல் கட்டுக்குள் வந்தவள், அத்தை, எனக்கு சுத்தமாக சமையல் தெரியாது. அம்மா என்னை ஒரு நாளும் அடுப்பருகில் விட்டதே இல்லை. இங்கும் நீங்களே எல்லாவற்றையும் செய்துவிட்டால் நான் எப்படி கற்றுக்கொள்வது? உங்கள் மகன் என் அம்மாவின் சமையலை போல யாராலும் செய்ய முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். முடிந்தால் வானத்தை பேப்பராக்கி கடல் நீரை மையாக மாற்றி ஒரு பெரிய லிஸ்ட் தயாரித்து விடுவார். ஆனால் நான் இப்படி ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் என்னை பற்றி நாளை என் மகன் சொல்வதற்கு ஒன்றுமே இருக்காதே என்று அழாத குறையாக கேட்டாள் வித்யா தன் மாமியாரிடம். அப்படியா? நினைவுகள் என்பது பொக்கிஷம் போல. சத்யனின் நினைவேடுகளில் நான் நிறைந்திருப்பதைப் போல நீயும் அஸ்வின் மனதில் நிறைந்து இருக்க வேண்டும். நீ இதை பற்றி கவலைப்படாதே, நான் உனக்கு சொல்லித் தருகிறேன், இனி நீயே செய் என்று சொன்னார் அவளுடைய மாமியார். தன் திட்டம் பலித்ததில் வித்யாவிற்கு மிகவும் கொண்டாட்டமாகி போனது. சொன்னதை போலவே அவர் அருகில் இருந்து ஒவ்வொன்றாய் சொல்லித்தர வித்யா அழகாய் செய்தாள். அவ்வப்போது அஸ்வின் கேட்டான் என்று வேறு சில ஐட்டங்களையும் செய்து அசத்தினாள். முன்பெல்லாம் ஓய்வே இல்லாமல் உழைத்து கொண்டிருந்த சத்யனின் அம்மாவுக்கு இந்த ஓய்வு மிகவும் பிடித்தது மட்டும் இல்லாமல் மிகவும் தேவைப்பட்டது. அவருடைய ஆரோக்கியம் மேம்பட்டதை பார்த்து வித்யா மட்டுமல்ல, சத்யன், அவனுடைய அப்பா இருவரும் கூட மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அன்று காலை டிஃபனுக்கு மருமகள் சுட சுட தோசையை கமலத்தின் தட்டில் வைக்க கண்கள் கலங்கி போனது அவருக்கு. திகைத்து போன வித்யா, அத்தை என்னாச்சு? கண்ணில் ஏதாவது பட்டுவிட்டதா என்று பதறி போய் கேட்டாள். விழிகளில் ததும்பும் கண்ணீரை துடைத்து கொண்டு மருமகளை நிமிர்ந்து பார்த்த கமலாவின் விழிகளில் நன்றி பெருக்கெடுத்து ஓடியது. மாமியார் புன்னகைத்தாலும் அவர் மனதில் இருக்கும் காரணத்தை அறிய விரும்பினாள் வித்யா. வற்புறுத்தி கேட்கவே அவளுடைய மாமியார் தன்னுடைய பழைய நினைவுகளையும் இதுவரை நிறைவேறாமல் இருந்த தன்னுடைய ஆசையையும் மருமகளிடம் பகிர்ந்து கொண்டார். சத்யனின் அப்பா, பெரியப்பா, அவர்களுடைய அம்மா அப்பா அனைவரும் கூட்டு குடும்பத்தில் தான் இருந்தனர். சத்யனின் அம்மா கமலம் திருமணம் செய்து வந்தபோது சத்யனின் பெரியப்பா மனைவி ருக்மணி 2வது பிரசவத்திற்காக தாய் வீடு போயிருந்தாள். அதனால் திருமணமாகி வந்த 2வது நாளிலிருந்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் தானே ஏற்றுக்கொண்ட கமலம் எந்த முகச்சுளிப்பும் இல்லாமல் செய்ய ஆரம்பித்தாள்.
குழந்தையுடன் வீட்டுக்கு வந்த ருக்மணி கமலம் அனைத்தையும் பார்த்து கொள்வதை பார்த்து திருப்தி அடைந்தாள். கமலத்தின் பெற்றோர் குடும்பத்தை விட ருக்மணியின் பெற்றோர்கள் சற்று வசதியானவர்கள். அதுவும் கைக்குழந்தையுடன் இருக்கிறாள் என்பதால் யாரும் அவளை எதுவும் சொல்வதில்லை. மாமனார், மாமியார், மைத்துனர் குடும்பம், சத்யனின் அம்மா, அப்பா என 8 பேர் கொண்ட குடும்பத்திற்கு துணி துவைப்பதிலிருந்து சமையல் செய்வது வரை அனைத்தும் கமலத்தின் வேலையாக போய்விட்டது. அதிலும் தோசை சுடும் நாட்களில் உட்கார்ந்து தோசை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லோரும் சாப்பிட்டு முடித்தவுடன் தனக்கும் 2-3 தோசை ஊற்றி தட்டில் வைத்து மற்றவர்கள் சாப்பிட்டு வைத்து போன தட்டை எடுத்துவிட்டு சாப்பிட உட்காரும் போது தோசை காய்ந்து போய் கிடக்கும். மற்றது எதை பற்றியும் பெரிதாக கவலைப்படாத கமலத்திற்கு இதும் ஒன்று மட்டும் எட்டா கனியாகவே இருந்தது. ஒரு நாளாவது யாராவது ஒருவர் நமக்கு தோசை ஊற்றி கொடுக்க மாட்டார்களா, சுட சுட சாப்பிட மாட்டோமா என்று ஏக்கமாக இருக்கும் கமலத்துக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கும் வரை அது வெறும் கனவாகவே இருந்தது. அதன் பிறகு சத்யனும் அவனுடைய அக்கா அபிநயாவும் பிறந்த பிறகு தனக்கு அபிநயா செய்து கொடுப்பாள் என்று எதிர்பார்த்தார் கமலம். ஆனால் கடைசியில் அபிநயாவுக்கு தோசை ஊற்றி தருவது மட்டுமல்ல, ஊட்டி விடுவதும் வேண்டியது கமலத்துக்கு கட்டாயமாகி போனது. இப்போது சமையலை கையில் எடுத்துக்கொண்ட வித்யா தோசை ஊற்றி தரவும் தன்னுடைய பல வருட கனவு நிறைவேறியதில் கமலத்தின் முகத்தில் மட்டற்ற மகிழ்ச்சி தெரிந்தது. மாமியாரின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை பார்த்த வித்யாவிற்கு மிகவும் வியப்பாக இருந்தது. இந்த சின்ன விஷயத்துக்கு ஒருவர் இவ்வளவு சந்தோஷப்பட முடியுமா என்று ஆச்சரியப்பட்டு போனாள். அவளுடைய மாமனாருக்கு பொங்கல் வடை என்றால் மிகவும் உயிர். அவர் சிறு பிள்ளையாக இருந்தபோது எப்போதாவது தான் செய்வார்கள். ஆனால் வடை என்பது வருடத்துக்கு 1 முறை 2 முறை கிடைக்கக்கூடியது. அதை அறிந்த வித்யா தன் மகன் அஸ்வினுக்கு பொங்கல் பிடிக்காவிட்டாலும் வாரத்துக்கு 1 முறையாவது பொங்கலும் வடையும் செய்து விடுவாள். ஒரு நாள் மிகவும் ஆதங்கத்துடன் கேட்ட மகனிடம், அஸ்வின் குட்டி, இப்போதெல்லாம் பகலில் மட்டுமல்ல, சாப்பிட விரும்பினால் ராத்திரியில் கூட என்ன வேண்டுமென்றாலும் கிடைக்கும். அந்த அளவுக்கு கடைகள் இருக்கிறது. ஆனால் முன்பெல்லாம் அப்படியல்ல, வருமானமும் குறைவுதான். வெளியில் எல்லாம் கிடைக்காது. இப்போது வெளியில் கிடைத்தாலும் அவ்வளவு சுகாதாரமாக இருக்காது. அதனால் வீட்டிலேயே செய்து சாப்பிடுவதுதான் நல்லது. உனக்கு என்ன வேண்டுமானாலும் சாப்பிட இன்னும் நிறைய வயது இருக்கிறது. பொங்கல் மிகவும் ருசியான ஒரு நல்ல உணவு. நீயும் உன் தாத்தாவுக்காக இதை சாப்பிட பழகிக்கொள் என்று மருமகள் சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்ட சத்யனின் அப்பாவிற்கு ஒரு தேவதையே தங்கள் வீட்டின் மருமகளாக வந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டார். அவர் தன் மனதில் இருந்ததை அனைவரின் முன்னிலையிலும் தன் மருமகளிடம் தயங்காமல் சொன்னார். கேட்ட வித்யாவிற்கு தான் சற்று கூச்சமாகி போனது. இப்படி குதூகலமாக போய்கொண்டிருந்த குடும்பத்தில்தான் சமீப காலமாக வித்யாவின் அப்பா குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அவருடைய எண்ணமெல்லாம் மகளையும் மருமகனையும் இவர்களிடமிருந்து பிரித்து தன் வீட்டுக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்பதுதான். இந்த 3 ஆண்டுகளில் தரணிதரன் அவர்களை எவ்வளவு மட்டம் தட்டி பேசியும் தங்கள் வருத்தத்தையோ கோபத்தின் சாயலையோ வித்யாவிடம் காட்டியதில்லை. ஏன் சொல்லப்போனால் இதை பற்றி மகனிடம் கூட அவர்கள் பேசுவதில்லை. வித்யாவின் அப்பா தன்னுடைய வசதியை காட்டவும் தன்னால் எதுவும் முடியும் என்பதை காட்டவும் அடிக்கடி மகள் வீட்டுக்கு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். இப்படி வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் சத்யனின் பெற்றோரை காயப்படுத்துவதை மறக்காமல் செய்வார். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் தரணிதரன் வந்தபோது சத்யனின் அப்பா சோஃபாவில் அமர்ந்திருந்தார். வந்த சம்பந்தியை ஆவலுடன் வரவேற்று அருகில் உட்காரச் சொன்னார். ஆனால் தரணிதரன் அவரை துளி கூட சட்டை செய்யாமல் மகளிடம், வித்யா, இந்த பழசு பட்டெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உள்ள வைத்திருக்க போகிறாய்? வேண்டுமானால் நான் புதிது வாங்கி தருகிறேன். இதையெல்லாம் தூக்கி வெளியே எறிய வேண்டியது தானே? மகளிடம் சொல்லிக் கொண்டிருக்க அவள் மாமனாரின் முகம் சுருங்கி போனது. எதுவும் பேசாமல் அங்கிருந்து எழுந்து சென்ற மாமனாரை பார்த்த வித்யாவுக்கு மனதுக்குள் வலித்தது. முன்பெல்லாம் அவளுடைய அப்பா இப்படி இல்லை. எல்லோரிடமும் மரியாதையாகவும் அன்புடன் தான் பழகி கொண்டிருந்தார். புதிதாக வந்த பணம் அவருக்குள் பல மாற்றத்தை ஏற்படுத்தியது. கர்வமும் திமிரும் அவரிடம் வந்து ஒட்டி கொண்டது. உண்மையான உறவுகளும் நட்புகளும் விலக ஆரம்பித்தனர். மகளின் மேல் அவருக்கு அதீத பாசம் இருந்தது. வித்யா அவருடைய ஒரே மகள். அதனால் வித்யா அவரை ஏதாவது கடிந்து பேசினால் மனமுடைந்து போய்விடுவார். அதே நேரத்தில் அவரால் தன்னுடைய மாமனார் மாமியார் துன்பப்படுவதும் அவளுக்கு பிடிக்கவில்லை. எத்தனையோ முறை ஜாடை மாடையாக சொல்லியும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பணம் முக்கியம்தான்,
அதற்காக பணம் மட்டுமே முக்கியம் என்பதில்லையே. இதையெல்லாம் எப்படி அப்பாவுக்கு புரிய வைப்பது என்று அவளுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போது அங்கே வந்து அவளுடைய மாமியார் தனக்கு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து தரும்படி கேட்க, யோசனையிலிருந்து விடுபட்டவளாய், "ஒரு நிமிடம் அப்பா" என்று சொல்லி உள்ளே சென்றாள். அவள் பின்னாலேயே சென்ற அவளுடைய மாமியார், "வித்யா, உன் அப்பாவும் உன்னிடம் எத்தனையோ கோரிக்கைகளை சொல்லி வருகிறார். நீ அவருடைய ஒரே மகள். அதனால் அவருடைய எண்ணங்கள் அனைத்தும் உன்னை சுற்றியேதான் இருக்கின்றன. நீ அவருடைய கோரிக்கை எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி நிராகரித்து கொண்டே வந்தால் அவருடைய மனது சங்கடப்படுவதோடு ஒரு கட்டத்தில் அவருக்கு அவர் மீது இருக்கும் மதிப்பே குறைந்துவிடும். எனக்கு உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பா சொல்வது போல நீங்கள் மூவரும் சென்று வாருங்கள். முடிந்தால் உன் அப்பா அம்மாவையும் கூட அழைத்துச் செல்லுங்கள்" என்று மருமகளிடம் ரகசியம் போல சொன்னார் மாமியார். வெளியே வந்த வித்யா சிறிது நேரம் அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு, "சரி அப்பா, நானும் அவரும் அஸ்வினுடன் உங்கள் விருப்பப்படி ஊட்டி போய் வருகிறோம். நீங்களும் அம்மாவும் வாருங்களேன்" என்று கேட்க அவரின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிந்தது. "ரொம்ப சந்தோஷம். நீயும் மாப்பிள்ளையும் பேரனுடன் போய் வாருங்கள். என்னுடைய நண்பர் ஒருவரின் வீட்டு திருமணத்துக்கு நாங்கள் அவசியம் செல்ல வேண்டும். அதனால் பிறகு ஒரு முறை நாங்களும் உங்களுடன் வருகிறோம். நீ நாளையே புறப்பட நான் ஏற்பாடு செய்கிறேன்" என்று சந்தோஷமாக கிளம்பினார். அப்பாவின் சந்தோஷத்தை பார்த்த வித்யாவுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது, மறுபுறம் சிறிது கவலையும் ஏற்பட்டது. மறுநாள் காலை 5 மணிக்கெல்லாம் வீட்டின் முன் கார் வந்து நின்றது. சத்யனுக்கும் விடுமுறையாதலால் மூவரும் கிளம்பினர். சற்று தூரம் சென்றதும் மகனுக்கு வழியில் சாப்பிட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் என்று நினைத்தான் சத்யன். நல்ல ஒரு பேக்கரி பார்த்து நிறுத்தும்படி டிரைவரிடம் சத்யன் சொல்ல, ஒரு பேக்கரியின் முன் காரை நிறுத்தினார் டிரைவர். சத்யன் இறங்குவதற்கு முன்பே இறங்கிச் சென்று பின்பக்கத்தில் இருந்து 2 பைகளை எடுத்து வந்து சத்யனிடமும் வித்யாவிடமும் கொடுத்தார் டிரைவர். "அம்மா, இதெல்லாம் நீங்கள் வழியில் சாப்பிடுவதற்காக ஐயா வாங்கி அனுப்பினார்" என்றார். "இதை ஏன் நீங்கள் வந்ததுமே கொடுக்கவில்லை" என்று வித்யா கேட்க, "ஐயாதான் இதெல்லாம் மிகவும் விலை உயர்ந்தது. அதனால் இவற்றை போகும் வழியில்தான் உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்" என்றார் டிரைவர். கேட்டுக்கொண்டிருந்த சத்யனின் முகம் வாடி போனது. வித்யாவிற்கு சுறுசுறுவென்று கோபம் வந்தது. ஏற்கனவே அப்பாவின் சந்தோஷத்திற்காகவும் மாமியாரின் மனநிறைவுக்காகவும் மட்டுமே புறப்பட்டிருந்த வித்யாவுக்கு அவருடைய இந்த செயல் மிகவும் அருவருப்பாக இருந்தது. அஸ்வின் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறான். சத்யன் எதுவும் பேசாமல் வந்து காரில் உட்கார, அப்பாவின் செயலால் தர்ம சங்கடத்தில் இருந்த வித்யாவிற்கு கணவனை நிமிர்ந்து பார்க்க கூட சங்கடமாக இருந்தது. அப்பா இதையெல்லாம் தெரிந்து செய்கிறாரா அல்லது தெரியாமல் செய்கிறாரா என்று அவள் வருத்தத்துடன் யோசித்து கொண்டிருக்க அவளுடைய மொபைல் ஒலித்தது. ஸ்கிரீனில் அப்பா என்ற எழுத்துக்கள் மின்னின. இப்போது இருக்கும் மனநிலையில் அவரிடம் பேசினால் மனம் நோகும்படி ஏதாவது பேசிவிடுவோம் என்று அவருடைய அழைப்பை அவள் நிராகரித்தாள். அடுத்த சில வினாடிகளிலேயே சத்யனின் தொலைபேசி ஒலித்தது. எடுத்து பேசிய சத்யன் அதிர்ந்து போனான். உடனே டிரைவரிடம் சொல்லி வண்டியை கங்கா மருத்துவமனைக்கு போகச் சொன்னான். வித்யாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. திடீரென்று ஏன் சத்யன் ஆஸ்பத்திரி போகச் சொல்கிறான், யாருக்கு என்ன என்று திகைத்தவள் அவனிடமே கேட்டாள். சத்யனின் கண்களில் கண்ணீர் கோடிட ஆரம்பித்தது. வித்யா மறுபடியும் யாருக்கு என்னாச்சு என்று கேட்கவும் சுதாரித்து கொண்டு, "திருமணத்துக்கு போகும் வழியில் உன் அப்பாவிற்கு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டதாம். உன்னுடைய அம்மாதான் விபரத்தை சொன்னார்கள். இப்போது இருவரும் கங்கா மருத்துவமனையில் தான் இருக்கிறார்கள்" தட்டு தடுமாறி சொல்லி முடித்தான். அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தபோது அவளுடைய அப்பா தரணிதரனை எமர்ஜென்சி டாக்டர் பார்த்து கொண்டிருந்தார். அவளுடைய அம்மாவுக்கும் அடிபட்டிருந்தது. அவரும் அட்மிட் செய்யப்பட்டிருந்தார். தரணிதரன் சமீப காலமாகத்தான் கார் ஓட்ட கற்றுக்கொண்டிருந்தார். எங்கு செல்வதானாலும் டிரைவருடன் தான் செல்வார். டிரைவரை இங்கு அனுப்பிவிட்டதால் திருமணத்துக்கு மனைவியை அழைத்து கொண்டு தானே டிரைவ் செய்தார். புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே நின்று கொண்டிருந்த மிகப்பெரிய லாரியின் மேல் இடித்து விட்டார். அவருடைய கால்கள் இரண்டும் இடிபாடுகளிடையே மாட்டிக்கொண்டு விட பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த அவர் மனைவிக்கும் ஓரளவுக்கு அடிபட்டு இருந்தது. சற்று நேரத்தில் வெளியே வந்த டாக்டர், கால் எலும்புகள் மிகவும் நொறுங்கிவிட்டது. உடனடியாக 3 ஆபரேஷன்கள் செய்ய வேண்டும். உட்காருவது, நடப்பது, இதை பற்றியெல்லாம் சில மாதங்களுக்கு பிறகுதான் சொல்ல முடியும் என்றார். இதையெல்லாம் கேட்ட வித்யா அப்படியே மயங்கி சரிந்துவிட சத்யனின் பாடுதான் திண்டாட்டமாகி போனது. டிரைவரிடம் தன் அம்மா அப்பாவை அழைத்து வரும்படி சொன்னான். அவர்கள் வந்ததும் அஸ்வினையும் வித்யாவையும் அவர்கள் வசம் ஒப்படைத்துவிட்டு அடுத்து நடக்க வேண்டியவற்றை கடகடவென்று செய்ய ஆரம்பித்தான்.
தன்னுடைய சேமிப்பு மற்றும் நண்பர்களிடமிருந்து கொஞ்சம் பணத்தை புரட்டினான். ஆனால் அது போதாது என்று தெரிந்தவுடன் அவனுடைய அம்மா கமலம் தன்னுடைய நகைகளை கொடுத்தார். கடைசியில் கமலத்தின் நகைகள், வித்யாவின் சில நகைகள் என்று அனைத்தையும் அடகு வைத்து ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை கட்டினர். ஆபரேஷன் முடிந்து 2 நாட்கள் கழித்துதான் ஐசியூவிலிருந்து தரணிதரனை வெளியே அழைத்து வந்தனர். இரவு பகல் பார்க்காமல் சத்யனின் பெற்றோர்கள் தன் சம்பந்திகளை விட்டு ஒரு நிமிடம் கூட நகரவில்லை. சத்யன் அவர்களுக்கு தேவையானது மருந்து வாங்குவது என்று வெளி வேலைகளை பார்த்து கொண்டான். திடீரென்று வீட்டில் யாரும் இல்லாமல் தனியாக இருக்க அஸ்வின் பயப்பட்டதால் அவன் வித்யாவை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிய மறுத்துவிட்டான். அதனால் அஸ்வினை பார்த்து கொள்வதும் அவ்வப்போது மருத்துவமனைக்கு வருவதுமாக இருந்தாள் வித்யா. 20 நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டுக்கு வந்த தரணிதரன் தான் செய்ய இருந்த பெரும் தவறை நினைத்து வருந்தினார். அன்று ஒரு நாள் மகள் சொன்னதன் பொருள் இன்று அவருக்கு நன்றாக விளங்கியது. மகளே, உன்னை திருமணம் செய்து கொடுக்கும் போது எனக்கு அதிக வசதி இல்லை. ஆனால் இப்போது நம் வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்கிறது. வீட்டு வேலைக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். நீ ஏன் இன்னும் இந்த புறா கூண்டு வீட்டில் கிடந்து கஷ்டப்பட வேண்டும்? மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு நம் வீட்டுக்கு வந்துவிடு என்று வற்புறுத்தினார். அப்போதுதான் வெளியே போய்விட்டு திரும்பியிருந்த சத்யனின் பெற்றோர்கள் சம்பந்தியின் இந்த பேச்சை பயந்து போய் கேட்டு நின்றனர். அப்பாவின் விருப்பத்தை கேட்ட வித்யா எந்த உணர்ச்சிகளையும் காட்டாமல், அப்பா, பணம் இன்று வரும், நாளை போகும். எப்போது என்னை நீங்கள் திருமணம் செய்து கொடுத்தீர்களோ அப்போதே இந்த குடும்பம் என் முதல் கடமை. அதற்காக உங்களை பார்க்க மாட்டேன் என்றோ நம் வீட்டுக்கு வரமாட்டேன் என்பதோ அர்த்தமில்லை. அவரவர் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு அவசியம் என்று வரும்போது நாங்கள் அனைவரும் உங்களுடன் நிற்போம். எப்போதும் தனிமரம் தோப்பாகாது. அது மற்றவர் கண்களை உறுத்தும் அல்லது பரிதாபமாக பார்க்கப்படும். பணம் முக்கியம்தான், ஆனால் உறவுகள் அதைவிட முக்கியம் என்பதை நீங்கள் உணரும் சந்தர்ப்பம் வரும் என்றாள் வித்யா. அன்று தன் மருமகள் சொல்லிக் கொண்டிருந்ததை அவளுடைய அப்பா மட்டும் கேட்டிருக்கவில்லை. வெளியே போய்விட்டு திரும்பியிருந்த சத்யனின் பெற்றோர்களும் தான் கேட்டிருந்தனர். அது எவ்வளவு பெரிய உண்மையான வார்த்தைகள்! தான் விருப்பப்பட்டபடி ஒருவேளை மகள் வீட்டுக்கு வந்திருந்தால் இன்று தங்களை பார்த்து கொள்ளவோ பேரனை பார்த்து கொள்ளவோ யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். மாப்பிள்ளை சத்யனும் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டார். தன்னை மதித்தும் இருக்க மாட்டார். தன்னுடைய பணமும் அதிகாரமும் எதற்கும் ஆகவில்லை. நான் என்னை சுற்றி இருந்தவர்களை எவ்வளவோ மட்டம் தட்டியும் கேவலப்படுத்தியும் இருக்கிறேன். ஆனால் நான் சுயநினைவின்றி அபாய கட்டத்தில் இருக்கும்போது யோசிக்காமல் தன்னுடைய நகைகளை கொடுத்த சம்பந்தி கமலத்தை நினைத்த போது அவர் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அதற்கு எந்த தடையும் சொல்லாமல் இரவு பகல் பாராமல் தன்னை குழந்தையைப் போல பார்த்து கொண்ட சத்யனின் அப்பாவின் முகத்தை பார்க்கவே அவருக்கு கூச்சமாக இருந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக பணம்தான் பிரதானம் என்று தன் உடன் பிறந்தவர்களை கூட ஒதுக்கி வைத்திருந்தார். வித்யா தன் அப்பாவுக்கு நடந்த விபத்தை பற்றி அவர்களிடம் சொல்ல, தரணிதரன் தங்களை மதிக்காதது, கேவலப்படுத்தியது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு உடனே ஓடி வந்தனர். பணத்திற்கும் வசதியான வாழ்க்கைக்கும் ஆசைப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு செல்லாமல் தன் கடமையை செய்யும் மருமகள் வித்யா அவர்கள் கண்களுக்கு இறக்கை இல்லாத தேவதையாகத்தான் தெரிந்தாள். நன்றி, வணக்கம்.